கேப்டன் விஜயகாந்த் ஒரு பிரபல நடிகராகவும் ஒரு உச்சபட்ச நடிகராகவும் தேமுதிகவின்ற கட்சியை நிறுவியவருமான விஜயகாந்த் அவர்கள் கடந்த ஆண்டு இதே நாளில் உயிரிழந்தார். அவரது முதலாம் ஆண்டு நினைவு தினம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்முடைய பின்புறம் இதுதான் விஜயகாந்த் கல்யாண மண்டபம். அது பிறகு தேமுதிகவினுடைய கட்சி அலுவலகமாகவும் செயல்பட்டது. தற்போது கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடமும் இங்கேதான் இருக்கிறது. அவரது உடல் இங்கேதான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த இடம்தான் தற்போது நினைவிடமாக பொதுமக்கள் ஏராளமானோர் வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய இடமாகவும் இருக்கிறது. இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோகிணி திரையரங்கிலிருந்து ஒரு 300 மீட்டர், கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 500 மீட்டர் அந்த இடத்திலே தான் இந்த நினைவிடம் இருக்கின்றது. இந்த இடத்தில் சுமார் ஒரு 10,000 பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு இடங்களிலிருந்து, பல மாவட்டங்களிலிருந்து, அரியலூர், பெரம்பலூர், கன்னியாகுமரி, அதே போல கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட பல பகுதிகளிலிருந்து ஏராளமான மக்கள் குவிந்திருப்பதை பார்க்க முடிகிறது. இவங்க காலையில என்ன திட்டமிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இங்கிருந்து ஒரு 500 மீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையம் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையிலிருந்து கேப்டன் விஜயகாந்த் நினைவிடம் வரை பேரணியாக வருவதற்கு திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் தமிழக காவல்துறை இந்த பேரணிக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள். காரணம், இந்த பேரணிக்கு நீங்கள் முன்கூட்டியே அனுமதி பெற்றிருக்க வேண்டும். அனுமதி பெறாமல் இந்த பேரணி செல்வதற்கு எங்களால் அனுமதிக்க முடியாது. காரணம், இது மிக மிக முக்கியமான ஒரு சாலை. இது அருகிலே பேருந்து நிலையம் இருக்கின்றது, அருகிலே கோயம்பேடு காய்கறி சந்தை இருக்கின்றது, மிகுந்த மக்கள் கூட்டம் அதிகம் இருக்கக்கூடிய, போக்குவரத்து நெரிசல் அதிகம் இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியின் வழியாக நீங்கள் பேரணியை நடத்தினால் சுமார் 1 மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும். இந்த பகுதி முழுமையாக துண்டிக்கப்படும். அதனால் பலரும் சிக்கலுக்கு ஆளாவார்கள். நாங்கள் அதெல்லாம் அனுமதி தரமாட்டோம் என்று காவல்துறை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா, தேமுதிக தரப்பில் காலையிலிருந்தே, அதாவது காலை ஒரு 7:30 மணியிலிருந்து சுமார் 8:30 மணி வரை அக்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியாக இருக்கக்கூடிய, முக்கிய முகமாக இருக்கக்கூடிய சுதீஷ் அவர்கள் காவல்துறை உயரதிகாரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். நாங்கள் ஒரு 20 நிமிடத்திற்குள்ளாக இங்கிருந்து இந்த 500 மீட்டர் தூரத்தை கடந்து சென்று கேப்டன் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி விடுவோம். எங்களாலோ எங்களது தொண்டர்களாலோ யாருக்கும் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது என்று காவல்துறையிடம் விளக்கம் கொடுத்தார். ஆனால் காவல்துறை அனுமதி பெற்றிருந்தால் மட்டும்தான் நாங்கள் பேரணி செல்ல அனுமதிப்போம், ஆனால் நீங்கள் அனுமதி இல்லாமல் செல்லக்கூடிய காரணத்தால் எங்களால் அனுமதிக்க முடியாது என்றார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 8:45 மணி அளவில் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சம்பவ இடத்திற்கு, அதாவது இந்த பேரணி தொடங்கக்கூடிய இடத்திற்கு வந்தார். அவர் வந்த உடனே ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், வாங்க போலாம் அப்படின்னாங்க. உடனே அங்கிருந்த அத்தனை நிர்வாகிகளும் தொண்டர்களும் பேரணியாக புறப்பட்டு செல்ல தொடங்கினார்கள். காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்த முற்பட்டார்கள். ஆனாலும் அவர்களது தடையை மீறி பேரணியாக தொடர்ச்சியாக நடந்து வந்தார்கள். சுமார் 8:50 மணிக்கு தொடங்கிய அந்த பேரணி கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக அங்கிருந்து விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்தில் அவர்கள் தற்போது அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள். நீங்களே தற்போது பார்க்கலாம். ஒளிப்பதிவாளர் கருப்பையா அவங்களுக்கு காண்பிப்பார். நீண்ட வரிசைகள் நின்று பொதுமக்கள் அவர்கள் வரிசையாக அவர்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். பல மாவட்டங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த நபர்களும் சொல்லக்கூடியது என்பது, கேப்டனை இழந்ததை எங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. அவரை இழந்தது எங்கள் வீட்டில் ஒருத்தரை இழந்ததை போல நாங்கள் உணர்கிறோம். அவரை வெறும் ஒரு கட்சி தலைவராகவோ ஒரு திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய நடிகராகவோ நாங்கள் பார்க்கவில்லை. அவர் எம்ஜிஆருக்கு பிறகு ஒரு வாழ்ந்த வள்ளலாக, உண்மையிலேயே ஒரு கருப்பு எம்ஜிஆராக வாழ்ந்து மறைந்திருக்கிறார். அவர் எங்களுடைய வீட்டில் ஒருத்தர், எங்க அண்ணன் இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம், எங்க அப்பா இறந்துட்டாருன்னா என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் நாங்க 16 நாள் துக்கம் கடைபிடிச்சோம். இந்த 1 வருஷம் கூட எங்களுக்கு இன்னும் அந்த மனசுல தீராத காயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி பலரும் உணர்ச்சி பொங்க பேசுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. விஜயகாந்த் அவர்கள் மறைந்ததிலிருந்து 365 நாட்களும் தொடர்ச்சியாக இங்கு அன்னதானம் வழங்கப்படும் என அக்கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இன்றைய தினமும் சுமார் 12,000 பேருக்கு அன்னதானத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. தற்போது இங்கு இருக்கக்கூடிய சூழல் என்பது, ஒரு 10,000க்கும் மேற்பட்டோர் வெளியில் மட்டும் திரண்டிருக்கிறார்கள். உள்ளே ஏராளமானவர்கள் அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். திமுக, அதிமுக முதற்கொண்டு பல்வேறு கட்சிகளை சார்ந்த அந்த கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவிடத்திலே அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். அதே போல போக்குவரத்து நெரிசலை பொறுத்தவரையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றது. திருமங்கலத்திலிருந்து கோயம்பேடு அல்லது வடபழனி வரை வாகனங்கள் கடும் சிரமத்துடனே பயணிக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஒரு 2 மணி நேரமாக வாகனங்கள் இந்த பகுதி வழியாக பயணிக்க முடியாமல், அதாவது திருமங்கலத்திலிருந்து வடபழனி நோக்கி செல்லக்கூடிய வாகனங்கள் பயணிக்க முடியாமல் சுற்றி செல்லக்கூடிய நிலைதான் இருந்தது. அதே நேரத்தில் கோயம்பேட்டிலிருந்து திருமங்கலம் நோக்கி செல்லக்கூடிய அந்த வழித்தடம் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் சென்று கொண்டுதான் இருந்தது. இங்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது விஜயகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள், தொண்டர்கள், பக்தர்கள் என்றே கூட குறிப்பிடலாம்.
அந்த அளவிற்கு அவர்கள் மிகுந்த உணர்ச்சி பெருக்கோடு இருக்கிறார்கள். ஓராண்டு நிறைவடைந்து விட்டது என்ற ஒரு பெரும் வருத்தமும் ஒரு பெரும் சோகமும் அவர் இங்கே இல்லை என்பதும் இவர்கள் மத்தியிலே ஒரு ஆறாத வடுவாக மாறியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.